தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளான அன்றைய தினமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கும் தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கும் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருந்தாங்க. அன்றைய தினம் 573 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கும் அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதிக்கும் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருந்தாங்க. இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் என இதுவரைக்கும் 3400க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் இன்றைய தினம் என்பதால ஏராளமானோர் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தயாரான வண்ணம் இருந்து வராங்க. குறிப்பா சுபமுகூர்த்த நாள் என்பதால அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் எடப்பாடி தொகுதியில் தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதே போல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று விருதாச்சலம் தொகுதிக்கு தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை பொறுத்தமட்டில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளுமே சற்று காலதாமதமாகத்தான் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல இந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அனைவருமே இன்றைய தினமே தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாஜகவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் முன்னாள் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதிக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதிக்கும் அதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதிக்கும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் வேட்புமனுக்கள் என்பது பெறப்பட இருக்கிறது. 3 மணிக்கு மேலாக வேட்புமனுக்கள் பெறப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் திட்டவட்டமாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. அதே போல வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது 9ஆம் தேதி என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி மாலையில இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.